நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் முழுக்க முழுக்க பின்பற்றினார்கள். அப்படி பின்பற்றியதன் அடிப்படையிலே எல்லோரும் தாடியோடு இருந்தார்கள். முகங்களை சேவெடுத்திருக்கின்ற சகோதரர்களே, உங்களுக்கு நான் அன்பாக சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? கபரிலே முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் இரண்டு மலக்குகளும் உங்களை எழுப்பி உட்கார வைத்து விசாரிக்கின்ற நேரத்திலே உங்களுடைய முகம் நிறைய தாடி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஃபேஷனுக்காக கழுசனிலே இந்த டெனிமிலே முழங்கால் ரெண்டையும் கிழித்துக் கொள்வார்கள். அடே, கடந்த காலத்துல கிழிந்த ஆடை அழித்து அணிந்தவனை பார்த்தா பிச்சைக்காரன் சொன்னாங்க. இன்றைக்கு டெனிம் உடுத்தவன் எல்லாம் பிச்சைக்காரன். ஏண்டா டெனிம்ல முழங்கால கிழிச்சு கொள்றது. அப்போ அது ஒரு ஃபேஷன். அதே மாதிரியாக தாடிய ஒரு மாதிரியாக அங்கல கீறி இங்கல கீறி அங்கல வளைச்சி இங்கல வளைச்சி தாடி வைக்கிறது, இது ஒரு ஃபேஷன். இந்த தாடி ஃபேஷன் கிடையாது. இந்த தாடி இங்கல வலிக்கிறது இங்கல வலிக்கிறது கிடையாது. முகம் நிறைய முழுமையாக இளைஞர்களே, நீங்கள் அந்த சஹாபாக்கள் இருந்த எந்த இளைஞர்களும் முகத்தை சேவெடுத்திருக்கவில்லை. எல்லோரும் தாடி நிறைய முகம் நிறைய தாடி வைத்திருந்தார்கள். எல்லோரும் தாடி வைக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான செய்தியை அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து, இந்த சபையிலே சூழ்ந்திருக்கின்ற மலக்குகளை ஷாஹிதாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு விஷயம் என்ன? நாம் அணிகின்ற ஆடை இருக்கின்றதே, அது சாரம் உடுத்தாலும் சரி, கழுசன் உடுத்தாலும் சரி, கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும்.